ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னா ஒரு அடிப்பொலியான வத்த குழம்பு வீட்டில் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், என் வீடியோ உங்களுக்கு சமையல் வீடியோலாம் பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உள்ளதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி உள்ள வீடியோ வேணும்னு உள்ளதையுமே நீங்கள் கமெண்டில் சொல்லலாம். இன்றைக்கி நல்ல வத்த குழம்பு ஒன்று வைக்கிறது தான் நான் இன்றைக்கி வீடியோவில் போட்டிருக்கேன். வத்த குழம்புக்கு தேவையான சின்ன வெங்காயம், தக்காளி நல்லா பழுத்தது, ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், 2 பழுத்த தக்காளி வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, தாளிச்சத்துக்கு கருவேப்பிலை, புளி, அதுக்கு தேவையான புளி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஊற போட்டு மசாலாவுக்கு தேவையான தேங்காயும் ரெடி பண்ணி நம்ம இப்போ வத்த குழம்புக்கு வச்சாச்சு. வத்த குழம்பு, புளிக்குழம்பு, இந்த மாதிரி குழம்புலாமே பொதுவாட்டே நல்லெண்ணெயில் வதக்குறது தான் நல்லாயிருக்கும். அதே போல் முந்தின அன்னைக்கே வைக்கிறது அதை விட டேஸ்ட்டாக இருக்கும். முந்தின ராத்திரி வச்சு அடுத்த அன்னைக்கு சாப்பிட்டா செம்ம சூப்பராக இருக்கும், அந்த புளி உப்பெல்லாம் பிடிச்சி. இப்போ அந்த நல்லெண்ணெய் நமக்கு சூடாகிட்டு இந்த ஸ்டேஜில் வத்தல் வறுத்துருக்கலாம். இது உப்பு போடாத வத்தல். உப்பு போடாத வத்தல்னா தான் குழம்புல உப்பு வைக்காது. உப்பு போட்ட வத்தல்னா குழம்புக்கு நீங்கள் உப்பை கொஞ்சம் பார்த்து போடுங்க. இது உப்பு இல்லாத வத்தலை நான் வாங்கி வறுத்து வச்சுருக்கேன். தாளிச்சத்துக்கு கடுகு, வெந்தயம், ஜீரகம், இந்த 3 கொஞ்சமாக போட்டு தாளிச்சிருக்கேன். 2 பச்சை மிளகாயும் போட்டு அதுக்கப்புறம் 1 கொத்து 2 கொத்து கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இப்போ நம்ம வெட்டி வச்சுருந்தா அந்த சின்ன உள்ளியை போட்டுக்கிடலாம். போட்டு, ஏன்னா சின்ன உள்ளி பெருசு பெருசாக தான் வெட்டணும். அப்போ தான் வத்த குழம்புக்கு அது கடிப்படும்போது நல்லா ஜூஸியாக அழகாக டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம். எண்ணெயில் எல்லாத்துலேயும் படுறத மாதிரி எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றியே நம்ம வத்த குழம்பு வைக்கணும். அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். 10 நிமிஷம் கழித்து நம்ம திறந்தோன்னா இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா வெளுத்து வெந்து ஸ்டேஜுக்கு வந்துட்டு, இப்போ நம்ம இது கூட வெட்டி வச்சுருக்க தக்காளி, ஒரு 2 பழுத்த தக்காளி போடணும். எவ்வளோ தூரம் பழுத்த தக்காளி கறிக்கு போடுமோ அவ்வளோ தூரம் கறி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா பழுத்த தக்காளியில் ஒரு இனிப்பும் இருக்குது, ஒரு புளிப்பும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நல்லா நாட்டு தக்காளியாக எடுத்து போடுங்க. 2 தக்காளியை வெட்டி அதையும் போட்டு நம்ம ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுக்கிடலாம், கிண்டி கொடுத்து. இப்போ அந்த கறிக்கு தேவையான மசாலா எல்லாமே நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஒரு சின்ன முறி தேங்காய் திருவி வச்சுருக்கு, அதில் ஒரு முறி தேங்காய் போட்டிருக்கேன். அது கூட மல்லிப்பொடியில் ஒரு 1.25 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் எங்கள் வீட்டில் வைக்குவேன். 1.25 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன். உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்காக வேணும், கூடுதலாக வேணாலும் தேங்காயும் மசாலாவும் நீங்கள் கூட்டி போட்டுக்கலாம். ஒரு 1.25 ஸ்பூனு மல்லிப்பொடி போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் வத்தல் போட்டிருக்கேன். வத்தல் உரப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கேக்கி, உங்களுக்கு என்கிட்ட இருக்க வத்தப்பொடி நல்லா உரப்பாக இருக்கும், எங்கள் கம்பெனியில் உள்ளது தான். அதுபோல் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எப்போவுமே புளிக்குழம்பு, வத்த குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் பெருஞ்சீரகத்தூள் சேர்க்கலாம். அந்த பெருஞ்சீரகத்தில் ஒரு இனிப்பு வரும், அந்த டேஸ்ட் அந்த குழம்புக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்தா போது, நிறைய சேர்க்கக்கூடாது, நல்லா இருக்காது. இந்த ஸ்டேஜில் நம்ம பார்க்கும்போது இந்த உள்ளி, தக்காளி எல்லாமே நல்லா வதங்கியிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே நல்லா தெரியுது. தக்காளியை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டால் சீக்கிரம் வதங்கிடும். இப்போ அந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். நல்லா கவனிச்சுக்கணும். நீங்கள் சுண்ட வத்தலில் உப்பு இருந்தால் கறிக்கு நீங்கள் குறைச்சி போடுங்க. அந்த உப்பு கறியில் தான் இறங்கும் நம்ம நொறுக்கி போடும்போது. நான் வெறும் வத்தல் எடுத்துருக்கனால, உப்பு இல்லாதனால கறிக்கு தேவையான உப்பை இப்போயுமே நான் போட்டு ரெடி பண்ணிட்டேன். உப்பு போட்டோன்னே எப்படி அழகாக வெந்துருக்குன்னு உங்களுக்கே தெரியும். அந்த தக்காளியெல்லாம் நல்லா கழிஞ்சி வெங்காயம் நல்லா வெந்து ஜூஸியாக இருக்குது பாருங்கள். அதில் அப்படியே அந்த தண்ணி ஊறி குழம்பு மாதிரி இப்போயுமே இருக்கும். மசாலா அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கு. புளியையும் நல்லா பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுருக்கு. எப்போவுமே புளியை பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வச்சோம்னா கீழே அந்த மண் தூசியெல்லாம் தாந்துடும். அதுக்கப்புறம் ஊற்றினோம்னா புளி தண்ணி நல்லாயிருக்கும். மசாலாவை ஊற்றி நம்ம அதுக்கு தேவையான தண்ணியுமே நம்ம அது கூட மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ புளியை பிணைஞ்சி வச்சுருக்கோம். நல்லா கிண்டி கொடுத்துட்டு அந்த புளி தண்ணியை நம்ம அது கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். எவ்வளோ புளி உங்களுக்கு அளவு தெரியுன்னா கரெக்டான அளவில் போடுங்க, இல்லைன்னா போட்டுக்கிட்டு நீங்கள் பார்த்து ஊற்றிக்கிடலாம். புளி, மசாலா, தண்ணி எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க வச்சுக்கிடலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்தோம் அந்த சுண்டை வத்தலை நம்ம பொடி பண்ணிக்கிடலாம். மிக்ஸிலெலாம் போட்டு பொடிக்காய்ங்க, நல்லா மாவாயிரும். அந்த குழம்பும் கருத்தரும் கசந்து கிடக்கும், நல்லா இருக்காது. அதனால் நம்ம இடிகல், உங்கள்கிட்ட இடிகல் இல்லையா, ஒரு கவர் மாதிரி எதையும் வச்சுனாலும் நீங்கள் தட்டி போட்டுக்கிடலாம். நம்ம இடிகளில் போட்டு, அதாவது நல்லெல்லாம் மாவாக திரிக்கக்கூடாது, ஒரு 2-3 தட்டு அப்படி தட்டும்போது அந்த பொரிஞ்சிருக்க இது ஒன்று உடஞ்சிருக்கும், ஒன்று உடையாது, ஒன்று நல்லா நஞ்சிருக்கும். இந்த ஸ்டேஜில் அந்த வத்தல் வரும். முழுசாட்டும் கிடக்கும், பாதியாட்டு கிடக்கும், சின்ன துண்டாட்டும் வரும். இப்படி நல்லா கொதிக்கும் போது அந்த வத்தலை அதில் தூற்றி நல்லா கொதிக்கும் போது அந்த வத்தலில் உள்ள ஃப்ளேவர், அந்த கசப்பு தன்மை, இந்த தக்காளியில் உள்ள புளிப்பு, வெங்காயத்தில் உள்ள அந்த டேஸ்ட்டு, புளி எல்லாம் சேர்த்து அது கறி நல்ல டேஸ்ட்டாக வரும். நல்லா கொதிக்க விட்டுக்கணும்.
உங்களுக்கு கட்டியாக வேணால் கட்டியாக வச்சுக்கலாம், கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணாலும் பிரச்சனை கிடையாது. வத்த குழம்பு கட்டியாக இருந்தாலுமே சோத்தில் போட்டு திங்க டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்துருக்கீங்க, நல்ல குழம்பு கொதிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை போட்டிருக்கேன். மல்லி இலை ஆப்ஷன் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கிடலாம். நான் வந்து என்றைக்குமே வத்த குழம்பு பூண்டு குழம்புலாம் வீட்டுக்கு செய்கிறதா முந்தின அன்னைக்கு ராத்திரியே செய்து வச்சுருவேன். அடுத்த அன்னைக்கு சாப்பிட நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு